Good morning students. Today topic இந்தியாவோட climate affect பண்ணக்கூடிய சில ஃபேக்டர்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதில் லாஸ்ட் 2 டாபிக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரிலீஃப் அண்டு ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். இதுதான் இந்தியாவுடைய climate அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ரிலீஃப் அப்படின்னா என்ன? நிலத்தோற்றம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட்ஃபார்ம் அப்படின்றது ஒவ்வொரு இடங்களுக்கு இடையில் வேரியேஷனாக இருக்குது. ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூனில் ஹையஸ்ட் ரெயின்ஃபால் இருக்கக்கூடிய இடங்களாகும். ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா ரெயின் ஷேடோ ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க, மழை மறைவு பகுதி. இந்த பகுதிகளில் பார்த்திங்கன்னா ரெயின்ஃபாலுடைய அளவுகள் ரொம்ப குறைவாக இருக்குது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நிலத்தோற்றம். அந்த ரிலீஃப் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். Relief of India has a great bearing on major element of climate such as temperature, atmosphere, pressure, direction of winds and amount of rainfall. இந்தியாவுடைய கிளைமேட்டை பாதிக்கக்கூடிய மிக முக்கியமான எலமெண்ட், அந்த எலமெண்ட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் நிலத்தோற்றம். இந்த நிலத்தோற்றத்தில் டெம்பரேச்சர், அட்மாஸ்பியர் ப்ரெஷர், டைரக்ஷன், விண்ட் அண்ட் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால். இது வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ரிலீஃபில் சேஞ்சஸ் ஆகிருக்கு. இதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the Himalayas act as a barrier of the freezing cold wind below from Central Asia and keep the Indian subcontinent warm. சென்ட்ரல் ஏஷியாவிலிருந்து வரக்கூடிய கோல்டு விண்டை இமயமலை தடுத்து இந்தியாவை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரேச்சர் ஜோன்ஸாக கொண்டு வந்திருக்கு. சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து வரக்கூடிய கோல்டு விண்டை எது தடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இமயமலை. இந்த இமயமலை அந்த சில்னஸை தடுத்து நம்ம இந்தியாவை வெப்பமண்டல பகுதியாக மாற்றுது. இதனால தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிலத்தோற்றங்கள் அதிகமான வேறுபாடுகள் ஏற்படுது. Himalayas act as a barrier to the breezing cold wind blows from Central Asia and keep the Indian subcontinent warm. இந்தியன் சப்கான்டினென்ட் வார்மாக இருக்கிறதுக்கு, அதிகமான வெப்ப அயனமண்டல பகுதியை உருவாகிறதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமயமலை. சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து வரக்கூடிய கோல்டு விண்டை தடுத்து இந்தியாவை வெப்பமண்டல பகுதியை உருவாக்குது. During the southwest monsoon areas on the western slope of the western Ghats receives heavy rainfall. சவுத் வெஸ்ட் மான்சூன் ஜூன் டு செப்டம்பரில் இந்தியாவில் உருவாகக்கூடிய அரேபியன் சி அண்ட் இந்தியன் ஓஷனில் உருவாகக்கூடிய லோ ப்ரெஷர் மூலியம் ஹை ப்ரெஷர் மூலியம் உருவாகக்கூடிய இந்த ரெயின்ஃபால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸில் ஒரு சில இடங்கள் அதிக அளவில் ரெயின்ஃபால் ஆகும், ஒரு சில இடங்களில் மிக குறைவான அளவுக்கு மழையும் கொடுக்குது. On the country west areas of Maharashtra, Karnataka, Telangana, Andhra Pradesh and Tamil Nadu lie in rain shadow or leeward side in the western Ghats receive very little rainfall during this season. இந்த சவுத் வெஸ்ட் மான்சூனில் ஒரு சில இடங்கள் அதிகமாக மழை பெய்யுது. பர்டிகுலராக எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸில் அதிக அளவில் மழை பெய்யுது. தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா இந்த ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா ரெயின் ஷேடோ ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க, மழை மறைவு பகுதிகள் உருவாகுது. எதனால் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் வெப்பமண்டல பகுதியாகவும், ஒரு சில பகுதிகள் வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி பகுதிகள் அதிகமான அளவில் காடுகள் இருக்கிறதுனால, ஃபாரஸ்ட் இருக்கிறதுனால மழை அதிகமாக ரிசீவ் ஆகுது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மழை மறைவு பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மழை மறைவு பகுதி உருவாகிறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படின்றது ஒரு வெப்பமண்டல பகுதியாக இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து வரக்கூடிய கோல்ட் அண்ட் விண்டி ஏரை இமாலயன் தடுக்கிறதுனால இந்தியாவில் ஒரு சில இடங்களில் மழையோட அளவு அதிகமாகும், ஒரு சில இடங்களில் மழையோட அளவு குறைவாக இருக்குது. வெஸ்டர்ன் காட்ஸில் பர்டிகுலராக ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா லிட்டில் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்கிறோம், மிக குறைவான அளவில் மட்டும்தான் மழையோட அளவு அப்படின்றது ரீச் ஆகுது. டியூரிங் த சீசன் மங்களூர் located the coast gate rainfall of about 280 centimeter, whereas the Bangalore located on the leeward side received only about 50 centimeter rainfall. வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கக்கூடிய
கோஸ்டல் ஏரியா, இந்த கோஸ்டல் ஏரியா தான் மங்களூர் அப்படின்னு சொல்கிறோம். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி மங்களூர். இந்த மங்களூரில் பார்த்தீங்கன்னா ஆனுவல் ரெயின்ஃபால் அப்படின்றது 280 சென்டிமீட்டராக இருக்குது. இதுவே பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் கேபிட்டல் பெங்களூர். இந்த பெங்களூரில் மழையோட அளவு எவ்வளோவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 சென்டிமீட்டராக இருக்குது. இதுதான் நான் சொன்னேன் நிலத்தோற்றத்தில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீவார்ட் சைடு ரிசீவ்டு அபவுட் 50 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால். இப்போ வெஸ்டர்ன் காட்ஸ்லேயும் கோஸ்டல் ஏரியாஸில் மழையோட அளவு அதிகமாக இருக்குது. அதுவே பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் என்னவாக இருக்குது, கர்நாடகாவில் பெங்களூரில் பார்த்திங்கன்னா 50 சென்டிமீட்டர் மட்டும்தான் ரெயின்ஃபால் அப்படின்றது அந்த இடத்துல ரிசீவ் ஆகுது. இதுக்கான காரணம் என்ன? விண்ட்வார்ட் சைடு அண்ட் லீவார்ட் சைடு அப்படின்னு சொல்லுவோம். காற்று மோதும் திசை, காற்று மோதா திசை அப்படின்னு சொல்லுவோம். காற்று மோதும் திசை விண்ட்வார்ட் சைடு, மோதும் திசையில் அதிக அளவில் மழை அப்படின்றது உருவாகுது. காற்று மோதா திசை இந்த பகுதியில் மழையோட அளவு ரொம்ப குறைவாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னா என்ன? வளிமண்டலத்தில் உருவாகக்கூடிய ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் வளிமண்டலத்தில் அப்பரில் உருவாகக்கூடிய மிக வேகமான ஒரு சுழல் காற்றுக்கு பேர் தான் ஜெட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. மூவிங் ஃபாஸ்ட் விண்ட். ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் ஆர் த ஃபாஸ்ட் மூவிங் விண்ட்ஸ் ஃப்ளோவிங் இன் எ நேரோ ஜோன் இன் த அப்பர் அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியரில் அப்பர் பார்ட்டில் உருவாகக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் மூவிங் விண்ட்டுக்கு பேர் தான் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மிக வேகமாக வரக்கூடிய காற்று ஜெட் ஸ்ட்ரீம், சூறாவளி காற்று சொல்கிற இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வகை. அக்கார்டிங் டு த ஜெட் ஸ்ட்ரீம் தியரி, த ஆன்செட் ஆஃப் த சவுத் வெஸ்ட் மான்சூன் இஸ் driven by the shift of the subtropical westerly jet from the plains of India towards Tibetan plateau. இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் மூலமாக உருவாகக்கூடிய காற்று சவுத்து டு இந்தியாவுடைய நார்த்து டு ஈஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய திபெத் வரையில் மூவ் ஆகும்பொழுது இந்தியாவில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவில் மழை அப்படின்றது உருவாகுது. ஒரு சில இடங்களில் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் மூலமாக சப்ட்ராபிக்கல் வெஸ்ட்லி அப்படின்னு சொல்கிறோம், துணை வெப்ப அயன மண்டல பகுதி உருவாகுது. த ஈஸ்ட்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் காஸ் டிராபிக்கல் டிப்ரெஷன். இந்த மிக வேகமாக உருவாகக்கூடிய மூவிங் ஃபாஸ்ட் விண்ட், அதுக்கு பிறகு ஜெட் ஸ்ட்ரீம்னு சொல்கிறோம். அட்மாஸ்பியரில் அப்பர் லேயரில் உருவாகக்கூடிய ஒரு காற்றுக்கு தான் ஜெட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஜெட் ஸ்ட்ரீம் உருவாகிறதுக்கான மெயின் ரீசன் என்ன? டிராபிக்கல் டிப்ரெஷன், வெப்பமண்டல பகுதியில் உருவாகக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக தான் சவுத் சைட்லேருந்து நார்த்து டு ஈஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய திபெத்தின் வரலும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்றது ஃப்ளோ ஆகுது. அப்படி ஃப்ளோ ஆகும்போது அதிகமான மிக வேகமாக செல்லக்கூடிய காற்றுகள் அப்படின்றது உருவாகுது. சவுத் வெஸ்ட் மான்சூன் மூலமாக தான் இந்த ஜெட் ஸ்ட்ரீம் அப்படின்றது ஒன்று ஃப்ளோ ஆகுது. ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் மூலமாகவும் அதிக அளவில் சவுத் வெஸ்ட் மான்சூனுக்கு மழை அப்படின்றது கிடைக்குது. போத் டியூரிங் சவுத் வெஸ்ட் மான்சூன் அண்டு ரிட்ரேட்டிங் மான்சூன், இந்த பீரியடில் தானே அது பார்த்தீங்கன்னா இந்த திபெத்திலிருந்தும் உருவாகக்கூடிய அந்த காற்றின் மூலமாக அப்பரில் உருவாகக்கூடிய ஃபாஸ்ட் மூவிங் காற்றின் மூலமாக ரெண்டு விதமான மான்சூன் அப்படின்றது உருவாகுது. ஒன்று சவுத் வெஸ்ட் மான்சூன், ஒன்று பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்கிறோம். சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்றது ஜெட் ஸ்ட்ரீம் மூலமாக உருவாகிறதுல ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியருடைய அப்பரில் உருவாகக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ஏர். இதன் மூலமாக ரெண்டு விதமான மான்சூன் அப்படின்றது இந்தியாவில் உருவாகுது. ஒன்று சவுத் வெஸ்ட் மான்சூன், ஒன்று பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன். இந்த காற்றின் மூலமாக கடலில் மிகப்பெரிய அளவில் டிப்ரெஷன் ஏற்பட்டு அதன் மூலமாக ரெண்டு விதமான மான்சூன் உருவாகுது. அதுக்கு பேர் சவுத் வெஸ்ட் மான்சூன், செகண்ட் ஒன் நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்கிறோம். தேங்க்யூ.